இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தக்காளி சாதம் முட்டை வறுவல் பண்ண போறோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா துளி சாப்பாடு கூட மீதியாகாம கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ருசியான ஒரு தக்காளி சாதம் பார்க்க போறோம். தக்காளி சாதம் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அது பொரிஞ்சதுமே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் ரெண்டுமே சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தக்காளி சாதம் பண்ணுறேன். அதுக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளியை அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நமக்கு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம காரம் மிளகாத்தூள் அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலன்றதுனால மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தில் உப்பு போட்டு செஞ்சுருந்தோன்னா அளவாக உப்பு போட்டுக்கோங்க. சாதத்தில் உப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு, அவ்வளவுதான். இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். 2 நிமிஷம் கூட ஆகாது. அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். அதையும் மல்லித்தலை தூவி ஒரு கிளறிட்டு அடுத்து நம்ம சாதம் போட்டுக்கலாம். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த தக்காளி கரெக்டாக இருக்கும். அதனால நான் 2 பேருக்கு அளவாக தான் தக்காளி சாதம் பண்ணுறேன். 2 பேருக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சாதம். இந்த மாதிரி நம்ம சாதம் செஞ்சோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அந்த தக்காளியோட தோலெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு பருக்க சோறு கூட மீதியாகாது. அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. நம்ம தக்காளி தோலோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தக்காளி தோலை எடுத்துகிட்டு போடுறேன்னா அதிலே பாதி சோறு போயிடும். கொஞ்சமாக தான் சாப்பாடு இருக்கும். அதனால் இந்த மாதிரி தக்காளி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. எந்த தக்காளி அந்த கருவேப்பிலை அது இதுன்னு ரொம்ப இது கசகசன்னு இல்லாமல் இருக்கிறப்பயே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளவுதான், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து முட்டை வறுவல் பண்ணிக்கலாம். முட்டை வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டை வறுவலுக்கு லைட்டாக எண்ணெய் காஞ்சதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். காரத்துக்காக தான் மிளகாத்தூள் சேர்க்குறோம், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ 3 முட்டையை நான் 2ஆக கீறி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அதிக நேரம் முட்டையை வறுக்கக்கூடாது, கம்மியான நேரம் வறுத்தா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வறுக்காதீங்க. இல்லைன்னா அப்படி வறுத்திங்கன்னா முட்டை சாஃப்டாக இல்லாமல் நல்லா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால ரொம்ப நேரம் வறுக்காமல் சும்மா 2 தடவை மட்டும் திருப்பி போட்டு எடுத்துட்டா போதும். இப்போ முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே போல் தக்காளி சாதமும் முட்டை வறுவலும் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சோறு கூட மீதியாகாது, அந்தளவுக்கு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடணுன்னா தக்காளியை அரைச்சி நீங்கள் தக்காளி சாதம் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் தக்காளி சாதம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். என்னோடய வீடியோவை உடனே நீங்களும் பார்க்கலாம்.